சார் வணக்கம் சார். வணக்கம். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சார். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். சார், இந்த ஆண்டுல நீங்க ரொம்ப ரசித்த படம் என்ன படமா இருக்கும் அப்படின்றத காட்டிலும் இந்த டிசம்பர்ல அது இப்போ இந்த கிறிஸ்துமஸ் டைம்லலாம் வெளிவந்த படங்கள்லாம் சிறப்பான சில படங்கள் இருக்கு. அதுல ரெட்டத்தலையும் இருக்கு, சிறை அப்படின்னு இருக்கு. இந்த படங்கள்ல எது ஒரு சிறப்பான படமா நீங்க பாக்குறீங்க? பொதுவாக அந்த 2025 திரையரங்க உரிமையாளர்கள் சொல்றது என்னன்னா, பெரிய படங்கள் எல்லாமே நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, எங்களுடைய நம்பிக்கையை காலி பண்ணிடுச்சு. ஆனால் சின்ன படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக மாறி இருக்கு. குறிப்பாக அந்த பிரதிபடங்களாக நடித்த படங்கள்லாம் பெரிய வெற்றி படங்களாக மாறி இருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் அநியாய வெற்றி அது. அதுக்கப்புறம் இப்போ சிறை, எங்கே திரும்பினாலும் சிறை குறித்து தான் பேசிட்டே இருக்காங்க. அப்படி மனதிற்கு நெருக்கமான ஒரு படமாக சிறை வந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சார், என் பையனை நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன், அக்ஷய்குமார். கொஞ்சம் படத்தை பார்த்துட்டு கருத்து சொல்லுங்கள் சார்னு சொல்லிட்டு இருந்தார். சரி, ஓகே போகலாமே. இப்போ நிறைய பேர் படம் பார்க்க கூப்பிடுவாங்க, ரிலீஸ்க்கு முன்னாடியே கூப்பிடுவாங்க. பெரும்பாலும் போகிறதில்ல. என்னென்னா நம்ம போய் ஒரு கமிட்மெண்ட்டாக மாறிடும் அது. சார் படம் பார்த்தீங்களா, ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசுங்கம்பாங்க. அது படம் நல்லாவே இருக்காது. நம்ம அந்த மாதிரி போய் சிக்கிக்க கூடாதுங்கிறதுக்காக பெரும்பாலும் ரிலீஸுக்கு முன்னாடி படம் பார்க்கறதில்ல. பட்டு அவர் அவருடைய விருப்பத்தை ஒரு 2-3 முறை சொல்லும் பொழுது சரி ஓகே போய் பார்த்துருவோம் என்று போனோம். எதிர்பாராத ஒரு இன்ப அதிர்ச்சின்னா அதுதான். அப்படி ஒரு படம், அவ்வளவு நேர்த்தியான ஒரு ஸ்க்ரீன் பிளே, டயலாகு, அதற்குள்ளே இருக்கிற ஒரு நுணுக்கமான அரசியல், அப்படி ஒரு நடிப்பு விக்ரம் பிரபுகிட்ட, அதுக்கப்புறம் அந்த புதுமுகம் அக்ஷய்குமார்கிட்ட, படத்தில் நடித்த எல்லாருமே அவ்வளவு பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப சமூகத்திற்கு தேவையான ஒரு படமாகவும் இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு நாட்டில் நடக்கிற அந்த அரசியல் இருக்குல்ல, இந்த இந்து முஸ்லீம் கலவரங்கள் ரொம்ப திட்டமிட்டே உருவாக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மதங்களுக்கு இடையேயான அந்த பிரச்சனைகளை எல்லாம் அந்த படம் பேசியிருக்கு. குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு இங்கே இழைக்கப்படுகிற அநீதி, அதை ரொம்ப அதாவது ஒரு ப்ரீச்சாக இல்லாமல் ரொம்ப அப்படியே இந்த கதையின் இயல்போடு அப்படியே தட்டிட்டு போகிறாங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அதெல்லாம் வெற்றிமாறன்ட்ட 15 வருஷம் ஒர்க் பண்ண பையன் சுரேஷ். அவர் பண்ண படம் இந்த 15 வருஷம் பேஸ்மெண்ட் அப்படியே ஒரு வெற்றிமாறன் படத்தை பார்த்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு, அப்படி இருக்கு. அவ்வளவு பிரமாதமான படம். அது எவ்வளோ பெரிய வெற்றிகளை குவிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் வெற்றி படம் அது எத்தனை கோடியை குவிக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியல. பார்க்குற எல்லாருமே அந்த படத்தை கைத்தட்டாமல் எந்திரிச்சு வெளியில் வரவே முடியாது. அப்படி ஒரு படம். அதே மாதிரி விக்ரம் பிரபு தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் படங்களை செலக்டிவாக தான் நடிப்பார். அவர் கண்ணாபின்னான்னு வர்ற படத்தெல்லாம் நடிக்கிறது இல்லை. அதே மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி லோக்கலெல்லாம் நடிக்க மாட்டார். அவருக்கு மனசுக்கு நெருக்கமான படங்களை தான் அவர் நடிக்கிறாரு. உள்ளபடியே எனக்கு இந்த சிவாஜி குடும்பத்திலேருந்து ஒரு சரியான ஆள் வரவே இல்லையே, யாரோ வராங்க கிளிக் ஆக மாட்டேங்கிறாங்களேலாம் நான் நினச்சிருக்கேன். பட்டு உள்ளபடியே சிவாஜியினுடைய ஆத்மா இந்த படத்தில் நடித்த விக்ரம் பிரபு மனதார வாழ்த்தும்னு நான் நம்புகிறேன். அப்படி ஒரு உடல் மொழி, அவ்வளோ அப்படியே டேக் இட் ஈஸியாக அடிச்சுட்டு போகிறாரு. ரொம்ப கஷ்டமான ஒரு ஆக்டிங்கை கூட அப்படி ஜஸ்ட் இப்படி பார்க்குறதுல கடந்து போகிறாரு. அவர் அவ்வளோ பிரமாதமான ஒரு ஆக்டிங்கு. மொத்தத்தில் ஒரு 100% நல்ல படம்னா அதுதான், சிறை தான். அப்போது இந்த வாழ்வியலை எடுத்துக்காட்டுறத வெற்றிமாறன் அவர்களுக்கு ஒரு ஈக்குவலாக அவருடைய உதவி இயக்குனர் வந்திருக்கிறது எவ்வளோ பாராட்டுதற்குரியது. ஆமாம், வெற்றிமாறனே சொல்கிறாரு, என்கிட்ட இருக்கிற அசிஸ்டன்ட்களில் சுரேஷ் தான் நீண்ட காலமாக என்னோட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ குறிப்பாக சொல்லணும், இந்த படத்திற்கு இது டயலாக்கு எழுதினவர், ஸ்க்ரீன் பிளே பண்ணவரெல்லாம் தமிழ். அவர் ஏற்கனவே டானாக்காரன் பண்ணவர். அவர் தான் இந்த படத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதான் அவர் ஏற்கனவே இதில் போலீஸாக இருந்தவர். ஸோ அதனால் அந்த காவல்துறையில் இருக்கிற எல்லா நுணுக்கங்களையும் அவருக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம கேட்காத லாங்குவேஜ் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம போலீஸ் அப்படி பார்க்குறோம்ல, போலீஸில் எத்தனை வகைகள் இருக்குது, அதில் ஒரு வகை, அதாவது இந்த விசாரணை கைதிகள் இருக்காங்கல்ல, இவங்களை கொண்டு போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி திருப்பி கொண்டு ஜெயிலில் விடுறதுக்குன்னு ஒரு பிரிவு இருக்குது. அந்த பிரிவு அவங்க படுற கஷ்டம், அவங்க எப்படி பாதுகாப்பாக ஒருத்தரை கூப்பிட்டு போயிட்டு வர்றாங்க, நடுவில் அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, அதுதான் படம் சொல்லுது. அப்படி ஒரு செக்ஷன் இருக்கிறதே நம்ம இந்த படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அதில் இருக்கிற நிறைய அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸு இது எல்லாமே படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க.
அதுக்கு தமிழ் வந்து ஒரு பெரிய காரணமா இருக்காரு. அவரு போலீஸா இருந்ததுனால அதெல்லாம் ரொம்ப அழகா சொல்றாரு அவர். ஓகே, ஓகே. அதாவது காவலர்களுக்கும் அந்த கலை ஆர்வம் இருக்குன்றது இதன் மூலமா தெரிய வருது. பட் கலைன்றது எல்லா இடத்துலயும் இருக்கு. அத நம்ம பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்குன்ற மாரி ஆயிடுச்சு. பட் படத்த பத்தி ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம் கூட. அண்ட் ரெட்டத்தல பத்தி நம்ம கொஞ்சம் பேசி ஆகணும். பட் இந்த 2 ரெட்டை வேடத்துல நடிச்ச ஒரு பெருமை கூட அருண் விஜய் அவர்களுக்கு சாரும். இந்த படத்த பத்தி. ரெட்டை வேடம்னா ஒண்ணும் ஒரு கேரக்டருக்கு இன்னொரு கேரக்டருக்கும் பெரிய வித்தியாசம்லாம் அவர் குடுக்கல. 2 கேரக்டரும் ஒரே மாரி தான் இருக்கு. ஒருத்தர் வந்து பாண்டிச்சேரியில இருக்கிறாரு, ஒருத்தர் கோவாவுல இருக்காரு. அது என்ன கதைங்கிறது தான் அது. பட்டு ஒரு நாட்டு அருமையான நாட்டு. இந்த நாட்டை குழப்பமில்லாத ஒரு திரைக்கதையில சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா மாறியிருக்கும். ஒரு கமர்ஷியலான படமா இருக்கே தவிர, அதுல வந்து அந்த திரைக்கதையில பெருசா அவங்க கவனம் செலுத்தல. ஸோ அதனால ஒரு நல்ல நாட்டை வீணடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நிறைய செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க. நான் சண்டை பிரியர்கள் அந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா நிறைய ஃபைட் இருக்கு படத்துல. அருண் விஜய் அப்படியே அடிச்சாருன்னா நிஜமா இருக்கும். ஏன்னா அவர் அப்படி ஓங்குதாங்கான ஒரு ஆள் இல்லை. ஸோ அதனால அவர் படத்துல ஃபைட் பண்றதுலாம் ரொம்ப உண்மை போல இருக்கு. ஸோ அதுக்காக வேணா போய் பார்க்கலாமே தவிர பெரிய எதிர்பார்ப்போட போனீங்கன்னா ஏமாற்றுங்க. அதாவது இந்த 2025ல நீங்க பார்த்து ரசித்த படங்களும், அதாவது அங்க சில வெற்றி அடைந்த படங்களும், சில வெற்றி அடைய வேண்டிய படங்களும் இருக்கும். இந்த 2025 இதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு தேர்ச்சியான படமே. ஏன் இந்த படத்துக்கெல்லாம் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா? அந்த வருத்தப்பட்ட ஒரு படங்கள் பத்தி ஏதாவது சொல்லுங்க. இல்லைங்க, மக்கள் எப்பவுமே தெளிவா இருக்காங்க. நல்ல படங்களே அவங்க எல்லா காலத்திலையும் ஓட வச்சிடுறாங்க. சரியில்லாத படங்களை அவங்க என்கரேஜ் பண்றது இல்லை. அதனால இது ஓட வேண்டிய படம் ஓடாம போயிருச்சுன்னு சொல்வதற்கான படமெல்லாம் இங்க ஒண்ணுமே கிடையாது. ஓடின படங்கள் பல சின்ன படங்கள் வந்து ஓடி இருக்கு. முக்கியமா டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி படமா மாறி இருக்கு. அப்புறம் வந்து பிரதீப் ரங்கநாதனுடைய டூட் படம், அந்த படம் வந்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய என்னடா இப்படி ஒரு டைட்டில் வச்சிருக்காங்களேன்னு யோசிச்சாங்க. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எல்லாரும் விரும்புகிற ஒரு படமா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி மக்கள் நல்ல படங்களை ஓட வச்சிருக்காங்க, சரியில்லாத படங்களை முடக்கியிருக்காங்க. அவ்வளோதான். அது பெருசாக சொல்றதுக்கு ஒண்ணும் பெரிய கருத்துக்கள் அதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே சார். இப்போ இந்த 2025 பத்தி நம்ம மிகைப்படுத்தி பேசணுன்ற ஒரு விஷயத்தை வந்து தாண்டி நம்ம புத்தாண்டை நோக்கி பயணிக்கிறோம். அந்த பயணிப்புல வந்து புது படங்கள்லாம் நிறைய வருது. அந்த விஷயத்துல வந்து ஜனநாயகன், இந்த ஜனநாயகனை பத்தி நிறைய இடத்துல பார்க்கும்போது ரசிகர்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, இது இறுதி படம் அப்படின்ற ஒரு விஷயம். பட் இது இறுதியா இருக்கக்கூடாதுன்றது எல்லாரோட வேண்டுதலும் கூட. அங்கங்க சில சோசியல் மீடியாலாம் பார்த்தா, விஜய் அங்கிள் நீங்க திருப்பி வரணும், எங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் தமிழ்ல அழகா அவங்களுடைய மழலை பேச்சுல பேசுறாங்க. பட் இருந்தாலும் அவர் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்றதுதான். பட் இந்த ஜனநாயகனை வந்து சில கதைகளை தழும்பி வந்திருக்கு அப்படின்ற ஒரு பேச்சுகளும் சமீபத்தில் இருக்கதான் செய்யுது. அதை பத்தின கருத்து. பட் இந்த படத்தை ஓட விடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு முயற்சியா? இல்லை, ஓட விடக்கூடாதுன்னுலாம் முடிவெடுத்தா அப்படிலாம் எந்த படத்தையும் தடுக்க முடியாது. ஆனால் இந்த ரிலீஸை வந்து அதாவது இந்த ரிலீஸ் நேரத்தில் சின்ன சின்ன இடையூறுகளை ஏற்படுத்தலாம், அவ்வளோதான். அதை தாண்டி அது நல்ல படமாக இருந்ததுன்னா கட்டாயமாக ஓடும். இன்னொன்று ஒரு கமர்ஷியல் படமாக அதை எடுத்துருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது பகவந்த் கேசரி படத்தினுடைய ரீமேக். அது தெலுங்கில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். பாலகிருஷ்ணன் நடித்த படம் அது. ஸோ அந்த படத்தை தழுவி தான் எடுத்திருக்காங்க. நிறைய அரசியல்லாம் விஜய் சேர்த்துருக்கிறார் படத்துக்குள்ளே. வந்து நிறைய அரசியல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் அரசியல் வசனங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு எதிர்பார்ப்போட வர்ற படம் தான் அது. இப்போ என்னன்னா கூடவே பராசக்தியும் வருது. ஆக்சுவலாக இந்த மோதல் தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா இண்டஸ்ட்ரியில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பராசக்தியை சரியாக ஜனநாயகன் வருவதற்கு மறுநாள் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன, இது இன்னும் நீங்கள் 14ஆம் தேதியை கொண்டு வரலாமே அப்படின்லாம் பல கேள்விகள் இங்கே இருக்குது. என்ன இருந்தாலும் விஜய் இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவராக வந்துட்டார். அவர் பேசுகிற சில கருத்துக்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு பிடிக்கல. அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம இடையூறு பண்ணலான்ட்டு தான் அவங்க வந்து படத்தை ப்ரீவியஸாக கொண்டு வராங்க. இல்லைன்னா அது 14ஆம் தேதி வர வேண்டிய படம் தான். அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் சொன்னால் கூட உண்மையான காரணம் இதுதான். அவருக்கு கலெக்ஷன் வைஸ் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் போயிடக்கூடாது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறார், நான் உச்சத்தில் இருந்தபோது அரசியலுக்கு வந்தவன், அதை விட்டுட்டு வந்தவனா, சினிமாவில் இருந்த உச்சத்தெல்லாம் விட்டு வந்திருக்கேன்னா தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காருல்ல. அப்போ நீங்கள் உச்சமெல்லாம் கிடையாது, உங்களோட போட்டி போட்டு பாருங்க சிவகார்த்திகேயன் ஒருத்தர் வந்துட்டாரு, அவரும் உங்கள் கலெக்ஷனும் ஒன்றா தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. எப்படி இருந்தாலும் ஒன்றா இருக்க போகிறதில்ல, அது வேறு விஷயம். ஏன்னா இப்போ விஜய் வந்து யானைன்னா சிவகார்த்திகேயன் கட்டாயமாக வந்து யானை எல்லாம் கிடையாது. அவர் வந்து ஏதோ ஒன்று அந்த கூட்டத்தில் திரிகிற ஏதோ ஒன்று தான்.
ஸோ அப்படி இருக்கும்போது இதையும் அதையும் ஒப்பிடுவதுங்கிறதே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நல்ல படங்கள் இருக்கும், நல்ல படங்கள் ஓடும். ஆனால் ஒரு ஸ்டாரோட படம் இருக்குல்ல, அது வந்து நல்லா இல்லைனாலும் ஓடும். ஸோ அப்படி தான் வந்து விஜயனுடைய படங்களை வந்து இங்கே சில படங்களை இவங்க எதிர்கொண்டிருக்காங்க ரசிகர்கள். படம் அவங்களுக்கு பிடிச்சிருக்காது, பட் இருந்தாலும் நாங்கள் ஓட வைப்போம், நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச ஏரியா கொஞ்சம் இருக்குது, நாங்கள் வருவோம் திரும்ப அப்படின்லாம் வந்து கலெக்ஷனை ஏற்றிருக்காங்க. ஸோ அதுதான் ஸ்டாருக்கும் மற்ற நடிகர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். விஜய் வந்து ஸ்டார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த போட்டிங்கிறது ஒரு பெரிய அளவு எடுபடாதுன்னே வச்சுங்களேன். இருந்தாலும் பராசக்தி மாதிரி ஒரு படம் தமிழ் இண்டஸ்ட்ரி கட்டாயமாக தேவை. ஏன்னா ஒரு நல்ல அழுத்தமான கதை, அதை தாண்டி ஒரு வரலாற்று பதிவு. அது 1960களில் இங்கே நம்ம மாணவர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களுக்குள்ள ஒரு அரசியல் எப்படி உள்ளே வந்துச்சு, அதற்கு வந்து இந்தி திணிப்பு எப்படி ஒரு காரணமாக இருந்துச்சு, திமுக எப்படி வளர்ந்துச்சு, இவ்வளவும் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ இவ்வளோத்தையும் அந்த படத்தில் சொல்ல போகிறாங்க. இப்போ பாருங்கள், சென்சாரில் வந்து அந்த படத்துக்கு ட்ரிபியூனல் கமிட்டி போங்கன்ட்டாங்க. என்னென்னா இப்போ நிறைய காட்சிகளை வந்து எடுக்கணும், வசனங்களை மியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது டைரக்டர் முடியாதுங்கிறாங்க. இல்லைங்க, நாங்கள் வந்து அதுதான் கண்டென்ட்டே, இப்போ அதில் வந்து இதை எடு அதை எடுன்னா நாங்கள் எப்படி எடுக்க முடியும்னா அப்போ ட்ரிபியூனல் போங்க அப்படின்ட்டாங்க. இப்போ அங்கே வந்து பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இன்னொன்று, இந்த சென்சார் மெம்பர்ஸில் வந்து நிறைய பேர் பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் இருக்காங்க, பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் இருக்காங்க. எனக்கு இங்கே அடிப்படையே நமக்கு புரிய மாட்டேங்குது. இப்போது சினிமாவுக்கு நீங்கள் சென்சார் போர்டு மெம்பர்ஸை போடும்பொழுது அவங்களுக்கு சினிமா நாலேஜ் இருக்கான்னு பார்க்கணும், இல்லைன்னா சினிமா சார்ந்த அக்கறை இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் அரசியல்வாதிகளை கொண்டு வந்து உள்ளே போடும்போது அவங்களுடைய கருத்தை தான் அவங்க வைப்பாங்க. அந்த படம் என்னவா வருது, அது நமக்கு தேவையா, சமூகத்துக்கு தேவையானலாம் பார்க்காம ஒரேடியாக அந்த படத்தை வந்து இவங்களுடைய கருத்தோடு ஒப்பிட்டு சண்டை போடுறது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி படங்களுக்கு பிஜேபி மெம்பர்ஸே நான் வர்றேன், என்ன கூப்பிடுங்க, இந்த படம் பார்த்து கருத்து சொல்கிறதுக்கு நான் வர்றேன் அப்படின்ட்டு வாலண்டரியாக உள்ளே வருவாங்க. சென்சார் ஆஃபீஸர்கிட்ட ஏதோ ஒரு வகையில் என்ன கூப்பிடுங்கலாம் சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்து உள்ளே வந்துடுவாங்க. அங்கே வந்து உட்காந்துட்டு இந்த டயலாக் தூக்கு, இந்த டயலாக் தூக்குன்னா ஒரு பிரச்சனையை கொடுப்பாங்க. ஸோ அப்படி தான் இதில் நடந்திருக்கு போல இருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் ட்ரிபியூனலில் போங்க, அங்கே என்ன சொல்கிறாங்களோ பாருங்கன்ட்டாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் அது வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க, அது வேறு விஷயம். என்ன சொல்கிறேன்னா, இப்படி ஒரு பிரச்சனை அந்த படத்துக்கு இருக்குன்னு சொல்கிறேன். இல்லை இல்லை, இப்போ நீங்கள் அந்த சொல்கிற பிரச்சனைகள் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது, பட் ஒரு தெளிவான விளக்கமும் கூட. ஸோ அதாவது வந்து கலை ஆர்வமோ அதோடைய அக்கறை இருக்கிறவங்களோ அதை பற்றி ஒரு சிந்திச்சாலோ அதோடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றது தான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கதை நகர்வு இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வரியை எடுக்கும் பொழுது அந்த மொத்த கருத்துமே வந்து அடிபட்டு போயிடும். அதில் தான் அதில் அரசியல்வாதிகளை உள்ளே கொண்டு வரவே கூடாதுங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார்னா, எப்போவுமே ஒரு மெகா பட்ஜெட் படம் எடுக்கிறவர், அந்த காலத்து கார்பரேட்னா அவர் தான். அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு படத்தை எடுத்துட்டு அப்படியே ஒரு ஆட்டோவில் ஏறி அப்படியே போயிட்டே இருப்பார். யாராவது ஒருத்தர் அப்படியே ரோட்டு ஓரமாக உட்காந்துருக்காரு, அல்லது வந்து ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு, அல்லது வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. டக்குன்னு ஆட்டோ நிறுத்தி, தம்பி ஒரு படம் காமிக்கிறேன் வரீங்களா அப்படின்னு கூப்பிடுவார். இப்போ அவங்க கடையை விட்டு வர முடியாதுல்ல, நீ என்ன உனக்கு இன்னைக்கு லாபம் கிடைக்குதோ அதை நான் உனக்கு தர்றேன் வான்னு கூப்பிட்டுப்பாரு. அந்த ஆட்டோக்காரரையும் கூப்பிட்டுப்பாரு, கூப்பிட்டு இந்த 2 பேருக்கு போய் படத்தை போட்டு காமிப்பாரு. அவங்க சொல்கிற கரெக்ஷனை அவர் எடுத்துப்பாரு. ஏன்னா அவங்க சாமானிய மக்கள், அவங்களுடைய ஐடியாவும் வேணும் படத்துக்குள்ள அப்படின்னு நினைக்கிறவர். அவங்களுடைய கருத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டு தான் ஒரு படத்தை வெளியிடணும். அப்படி ஒரு கரெக்ஷனை வந்து ஒரு ஆட்டோக்காரர் சொன்னார். அப்போ நான் ஸ்ரீகாந்த் இருந்தேன், ரோஜா கூட்டம்னு ஒரு படம், அதில் வந்து இதில் போய் சிம்லாவிலேயே எங்கேயோ ஒரு சாங் ஒன்று, குளுமணாலியில் ஒரு சாங் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த சாங்கை வந்து ஆப்பிள் பண்ண சாங், அந்த சாங்கை வந்து அந்த ஆட்டோக்காரருக்கு போட்டு காமிச்சோன்னே ஒரு படம் பார்த்துட்டு அந்த சாங்கை பார்த்துட்டு, சார் என்ன சார் யார் மூஞ்சுமே தெரில, ஒரு மாதிரி நிழலாகவே இருக்காங்க அவங்க, என்னென்னா சில் அவுட்டில் எடுத்துட்டாரு அவங்கள, கேமராமேன் வந்து அப்படி எடுத்துட்டாரு. சரி, அந்த இயற்கையை காட்டுறது ரொம்ப அழகாக அது ரொம்ப பொய்டிக்காக எடுத்துட்டாரு. அந்த ஆட்டோக்கார் சொன்னதுக்காகவே மறுபடியும் யூனிட்ட குளுமணாலி அனுப்பி முகமெல்லாம் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி திருப்பி எடுத்துருவாங்கன்ட்டாரு. அந்த சாங்கை திரும்ப எடுத்தாங்க. ஒரு ஆட்டோக்கார் சொல்லி வந்த பாட்டு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது படத்தில் வர்றது. அதனால் அப்படி உள்ளவர்களை தான் நீங்கள் சென்சார் போர்டு மெம்பராக போகணும். ஒரு 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 தொழிலாளி, வேறு ஒரு துறையில் சார்ந்தவர், ஒரு ஆடிட்டரு, ஏதோ ஒன்று அப்படி உள்ள பல்வேறு
தொழில்களை செய்கிறவங்க அங்கே உள்ளே வரும்போது அந்த படத்தை வந்து அவங்க வேற ஒரு கண்ணோட்டத்தோட பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு இன்னும் 8வது வார்டு தொகுதி செயலாளர், இவர் இங்கே காங்கிரஸ் கட்சி, இவர் பிஜேபி, இவர் அதிமுக, இவர் திமுக, இவர் திராவிடர் கழகம்னு உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா எல்லாரும் அவங்களுடைய சித்தாந்தத்தை தான் படத்துக்குள்ளே வைக்க பார்ப்பாங்க. ஸோ அது இந்த பேஸே தப்பாக இருக்குன்னு சொல்ல வரேன். உண்மை உண்மை ஒரு அதனால தான் இந்த பராசக்தி வந்து மாட்டிக்கிட்டு லோல் போடுது. ஓகே ஓகே இல்லை இருந்தாலும் அந்த படத்துடைய தேதி மாற்றினதே வந்து ஒரு பெரிய வருத்தம் தான். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு பொங்கலை வந்து சபையாக செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக. பட் இருந்தாலும் அதுக்கான விஷயங்கள் என்னன்றது நம்ம இப்போ வரப்போகிற அடுத்தடுத்த கேள்விகளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். அதாவது தாவேக்காவுடைய ஒரு தொண்டர் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு தர்றதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இவங்களும் நிறைய வேலை செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு நாளும் வந்து தன்னுடைய கட்சிக்கு தன்னுடைய தலைவருக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு. பட் அங்கே வந்து பொறுப்பு வழங்குறதுக்கு தாமதமாயிருக்கு. இல்லை ஒருவேளை தர்றதுக்கு கூட மறுத்துருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து விஜய் அவர்களை மறுத்து அங்கே ஒரு ஒரு அசம்பாவிதம் பெரிய ஒரு கலவரத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தூக்க மாத்திரையை சாப்பிட்டு ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் நடந்தது. ஆக்னல் இவங்களுடைய ஒரு சின்ன ஒரு பயோகிராஃபி மட்டும் சொல்லுங்கள். இல்லை, தூத்துக்குடி மாவட்டம் அஜிதா ஆக்னல் அவங்க வந்து விஜயனுடைய காரை மறித்தது வந்து ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறி இருக்கு.